வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆரம்ப உலகத்தின் அடிப்படை பெண்ணாதிக்கத்தின் வெளிப்பாடு. பிறகு அவர்களாக உடல் கூறுகளின் அடிப்படையில் வீட்டுக்குள் சென்று அதன் அடிப்படையில் அவர்களே ஆண்களை வெளியே தள்ளி அதன் அடிப்படையில் ஆண் கையில் சில ஆதிக்க உணர்வுகள் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அது வெளிப்பட்டு பிறர் கண்ணுக்கு அது ஆதிக்கமாக தெரியக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பொதுவாக ஆதிக்கம் அப்படின்னா அதிகப்படியான ஒரு செயல்பாடுன்னு அர்த்தம். ஆதிக்கம், அன்பு செலுத்துகிறாரா, சில பேர் கரெக்டாக இருப்பாங்க, சில பேர் அதிகமாக செலுத்துவாங்க. அது ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரி பாசத்தை காட்டுவது, காதலை காட்டுவது. சில பேர் பார்த்தீங்கன்னா தர்மத்தில் கூட தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவாங்க. சில பேர் பார்த்தா 10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சில பேர் அப்படி இல்லை, தான் கையில் 500 ரூபாய் சில்லறை இருக்கும், அப்படியே கொடுக்க மாட்டான். அதை கொண்டு போய் வேறு விதமாக கட்டி பிரித்து மற்றபடி அந்த 500 ரூபாயில் ரொம்ப அதிகமான ஒரு மதிப்பை தர்மமாக போடுவான். அது ஒரு செயல்பாடு. ஆனால் சில பேர் அப்படி இல்லை, ரொம்ப ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. 500 ரூபா போட்டால் தான்ப்பா மதிப்பு, 500 ரூபா போட்டால் தான் தர்மம் அப்படிங்கிற மாதிரியும் பல ஆண்களும் இருக்கிறாங்க, பல பெண்களும் இருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆதிக்கத்தின் உணர்வு. 10 ரூபா போட்டாலும் தர்மம் தான், 10,000 ரூபா போட்டாலும் தர்மம் தான். ஆனால் சில பேருக்கு 10,000 போட்டால் தான் தர்மமாக தெரியும். அதே போல தான் காதல், குடும்பம், பொருளாதார மேம்பாடு, தொழில், மற்றபடி ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே ஆதிக்க உணர்வுகள் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆனால் இதில் ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறதான் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இன்றைக்கி போயிட்டு இருந்தாலுமே கூட பெண்ணாதிக்கமும் அதிகமாயிருச்சு. ஆணாதிக்கத்தை பற்றி பெண்கள் தான் அதிகமாக பேசுகிறாங்க, ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு. ஆனால் இப்போ அவங்களே ஆதிக்கத்துக்குள் வந்துட்டாங்க. அப்போ அதை பற்றி யார் பேசுறது? நம்ம தான் பேசணும். ஆணாதிக்கத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க இல்லையா, அப்போ பெண்ணாதிக்க பற்றி நம்ம பேச வேண்டியதான். பெண்ணாதிக்கம் நிறைய வளர்ந்துருச்சு. பல சுயநலத்தின் வெளிப்பாடு, மற்றபடி தனக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அதெல்லாம் கிடையாது. நான் மட்டுமே அப்படிங்கிற அந்த கட்டம் கட்டிய ஒரு வகுத்த ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் பெண்ணாதிக்கம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆணாதிக்கம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஆனால் பெண்ணாதிக்கம் என்பது விரிந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆணாதிக்கத்தோடு போட்டி போட்ட ஒரு காலம் போய் அதையும் மீறி இன்று பெண்ணாதிக்கம் அதிகப்படியாக வரக்கூடிய சமயத்தில் அதையும் ஆண்களும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பெண்களும் அதை எவ்வாறு எதிர்நோக்குவது அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்குள்ளே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பெண்ணாதிக்கம் அதிகம் உள்ள பெண்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கூறு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அதில் ஒரு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆணாதிக்கம்ங்கிற துண்டாக தெரிஞ்சு போயிடும், பெண்ணாதிக்கமும் துண்டாக தெரிஞ்சு போயிடும். ஆனால் பலருக்கு ஆணாதிக்கம் தான் தெரியும், பெண்ணாதிக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கும் பெண்கள் மேலே பரிதாபப்படக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆதிக்கத்தை சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பல ஆண்களும் பெண்கள் இருக்கிறாங்களே ஒழிய அதை ஆண் காட்டக்கூடிய சமயத்தில் அது ஆதிக்கம் என்று மட்டம் தட்டுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பெண் ஒரு ஆதிக்கத்தை வெளிப்படுத்த ஒரு சமயத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் அதை இந்த சமூகமே அங்கீகரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வரும்.
கட்டாயமாக. அப்புறம் தான் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய சமயத்தில் ஐயோ அவன் மோசமானவப்பா அப்படின்னு பெண்களே சொல்லுவாங்க. ஐயோ அவர்கிட்ட பேச முடியாதுப்பா, அவன் இப்படி இருக்கிறா. இல்லை நான் நினச்சது வேறு ஆரம்பத்தில், ஆனால் இப்படி இருப்பா நான் நினைக்கவே இல்லை. பல பெண்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க. அதுதான் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. மற்றபடி அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய சில கூறுகள் இருக்கு பெண்களுடைய அந்த செயல்பாட்டில். பெண்ணாதிக்கம் அதிகம் உள்ள பெண்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும். ஆணுடைய வெளிப்பாடு வெளிப்படையாக தெரிந்துவிடும், நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்ணுடைய ஆதிக்கம், பெண்ணாதிக்கம்ங்கிறது அப்படியே பாறைகளுக்குள் போகக்கூடிய நீரை போன்று சலசலன்னு உள்ளே போகும், கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் சில பெண்கள் நான் அப்படிப்பட்டவள் அல்ல அன்று அப்படியே திருப்பிக்குவாங்க. அந்த மாதிரியும் அந்த பெண்ணாதிக்க பெண்கள் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு கூறுகள் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா கல்யாணத்தை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் கல்யாணம் செய்து கொள்ளாதவர்களாக பிரம்மச்சரியமாக, மற்றபடி என்னமோ இவர்களுக்கு மட்டுமே தெரிந்ததை போன்ற அந்த கல்யாண உணர்வுகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் கணவனோடு நிறைய ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கணவனோடு போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை பார்த்தால் இவர்கள் பெண்ணாதிக்கம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது நம்ம துண்டா தெரிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் குடும்ப வேலைகளை இரண்டாக பிரிப்பவர்களாக, குடும்பத்தை இரண்டாக பிரிப்பவர்களாக, ஒத்துப்போகாதவர்களாக, ஆமாம் இப்படிப்பட்ட பெண்கள், பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் இருப்பார்கள். இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள் ஒன்றுக்கு மேல் வேண்டாம், ஏதோ பெற்றுக்கிறோம்ப்பா அதோட முடிஞ்சு, மற்றபடி எதிர்கால சிந்தனை எனக்கு கிடையாது, பெத்தமா அதோட முடிஞ்சு, ஒன்றுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை நம்ம பார்த்தோம்னா இவங்க பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் அப்படிங்கிறத நம்ம துண்டா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தத்து எடுத்து வளர்த்த ஆசைப்படுவார், நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைன்னா ஒன்று பெற்றுக்கணும், ஆனால் 2-3 குழந்தைய கூட தத்து எடுத்து வளர்த்துவாங்க. அதாவது தனக்கு எந்த ஒரு குறைபாடு விடக்கூடாது, தனக்கு எந்த ஒரு பாதிப்பும் விடக்கூடாது அப்படிங்கிற மிக சுயநலமான ஒரு போக்கு. அந்த போக்கின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, தத்து எடுத்து வளர்த்துக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய சமயத்தில் வாங்க சம்பளத்தை குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஆண் சம்பாதிக்கிற நீ பார்த்துக்க, பெண் சம்பாதிக்கிற நான் பார்த்துக்க, இதிலே தெரிந்து போயிடும் இது பெண்ணாதிக்கம் உள்ள பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும். இப்படிப்பட்ட பெண்கள் கணவனை விட குழந்தைகளை அதிகமாக மதிப்பார்கள். கணவனை மதிக்க மாட்டாங்க பெரும்பாலும், ஆனால் குழந்தையை அதிகமாக மதிப்பாங்க. அவனால் உற்பத்தியான ஒரு குழந்தை தான், அவன் உற்பத்தி செய்யலைன்னா குழந்தை இல்லை, இவள் தான் பெற்று எடுக்கிறார். ஆனால் அந்த உற்பத்தி செய்த அந்த ஆணை மதிக்க மாட்டாங்க, குழந்தையை மட்டும் மதிப்பாங்க. இந்த மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், மேலோட்டமாக பார்த்தாலாம் தெரியாது. இந்த மாதிரி பெண்ணாதிக்கம் உள்ள பல பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இடம் மாறிக்கொண்டே. கிராமத்தில் ஓடுகாலின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பெண்கள் இன்றைக்கும் பல பெண்கள் இருக்கா, ஓடுகாலி பெண்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ஓடுகாலி பெண்கள் இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பெண்ணாதிக்கம் உள்ள பெண்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேச ஆசைப்படுவாங்க, நிறைய பேசுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆமாம், நான் ஸ்டாப்பாக பேசுவாங்க. நம்ம பேசுகிறோம்னா அது ஒன்று பேசுவோம், அது ஒன்று பேசிக்கிட்டே போவாங்க, கடைசியில் முடிவே இருக்காது. அந்த மாதிரி ஆதிக்க உணர்வு கொண்ட ஒரு பெண்கள் பல இருக்கிறாங்க. அதை இவ்வாறு கண்டுபிடிச்சா அப்படின்னா ரைட், இவங்க பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இவர்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, ஆனால் இவர்கள்ட்ட ஏகப்பட்ட பதில்கள் இருக்காது. இவங்க கேட்பாங்க கேள்வி, திருப்பி நம்ம கேட்டோம்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அந்த மாதிரி பெண்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள பெண்ணாதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பெரும்பாலும் இப்படிப்பட்ட பெண்கள் துப்பட்டா போட மாட்டாங்க. ஆமாம், மார்பகம் தெரியுது, மற்றபடி எதாக இருந்தாலும் சரி நார்மலாக போவாங்க. எதாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் டாப்பு, மற்றபடி சுடிதார் போடக்கூடிய சமயத்தில் இவர்கள் துப்பட்டா போடாதவர்கள். அது பார்த்தாலே நம்ம ஏகதேசம் இவர்கள் பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் அப்படிங்கிறது தெரிந்துவிடும். அதே நேரத்தில் இவர்கள்ட்ட தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். தலைமை பண்பு,
ஒரு நம்ம தான் முதல்ல இருக்கணும், ஒரு மைனஸாக இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும், மிகப்பெரிய உயர்ந்த ஒரு செயல்பாடாக நம்ம தான் இருக்கணும், தாழ்ந்த செயல்பாடாக நம்ம தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து உயர்ந்த ஒரு தலைமை பண்பு. மற்றபடி வந்து எதுலேயுமே வந்து நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. அதை கவனித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகிறோம். இவர்கள் வந்து பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள். அதே மாதிரி இவங்க வந்து கூட்டு குடும்பத்தை விரும்ப மாட்டாங்க. கூட்டாக இருக்கிறது, மற்றபடி 10 பேரோடு சேர்ந்து வாழ்வது, அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். பெண்ணாதிக்கம் உள்ள பெண்கள் தான், ஆனால் பெண்ணை விட இவர்கள் ஆண்களை வந்து ஆண் குழந்தைகளை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து ஆண்களை வந்து போன்ற ஒரு தோற்றத்தை வந்து இவங்க ஏற்படுத்திக்குவாங்க. ஆணாதிக்கம் சொல்கிறோம், ரைட்டு, அவங்க எப்படி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாதிக்கத்துக்கு ஒரு தனி தோற்றம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வரமாட்டாங்க. ஆணை போலவே காப்பி அடித்து இவங்க பேண்ட் போடுவாங்க, ஹிப்பி மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. மற்றபடி வந்து ஆண்களை போன்ற ஒரு பேச்சுக்கள் இருக்கும். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இவங்க பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும். சில பெண்கள் பார்த்திங்கன்னா விவாகரத்து ஆனவங்க இருப்பாங்க. இந்த பெண்கள்லாம் அவங்கள் பார்த்தா அப்படின்னம்னா அடுத்து ஒரு கல்யாணம் எதற்கு அப்படிங்கிற கேள்விக்குறியோட பார்ப்பாங்க. ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய சமயத்தை விவாகரத்தை டைவர்ஸ்னு போகக்கூடிய சமயத்தை அதோட ஃபினிஷிங், அடுத்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. குழந்தைய ஒன்று தான் பெற்றுக்குவாங்க. டைவர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு மேலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வேறு விதமான கள்ள தொடர்பு, மற்றபடி ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண் தொடர்பு அவர்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்தோம்னா வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு செயல்பாடு இந்த பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் வந்து பெரும்பாலும் கழுத்தில் வந்து தாலி அணிவதை விரும்ப மாட்டார்கள். நிறைய மொட்டைக்கட்டையாக இருக்கும், நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க, ஆனால் கழுத்தில் வந்து தாலி இருக்காது. ரொம்ப பெரும்பாலும் உத்து பார்த்தீங்கன்னா அதை கவனிக்கலாம். அதே மாதிரி தலையில் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து பூவை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. பூ வைக்கிறது, மற்றபடி தலைவாரி கொண்டு செல்வது, அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருக்காது. ரொம்ப அப்படியே தலைவெறி கோலமாக அது ஒரு ஸ்டைலாக போட்டுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து பிறரை அடக்கி ஆள ஆசைப்படுவாங்க, கணவன் உள்பட. இந்த மாதிரி பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் வீட்டில் போனீங்க அப்படின்னா கணவன் வந்து ஒரு பொட்டி பாம்பாக உட்காந்துருப்பான், சொல்வதை கேட்கக்கூடியவனாக இருப்பான், ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருப்பான். இன்னும் தமிழில் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பொட்டை நாட்டு இருப்பான்னு வைங்களேன், அந்த மாதிரி இருப்பான். அந்த மாதிரி பல ஆண்கள் நம்ம பார்க்கலாம். உள்ளே போனோம்னா என்ன என்ன அப்படிம்பாங்க. பெண்கள் தான் வருவாங்களே, ஆண்கள் உள்ளே உட்காந்துருப்பான், வரமாட்டான். அந்த மாதிரி கணவன் உள்பட எல்லாருமே வந்து அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி பெண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பெண்கள், பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் வந்து நிறைய சுய தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். நிறைய பேர் ஏதோ ஒன்று சுய உதவிக்குழு, மற்றபடி புடவையை விற்கிறது, இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்கிறது, மற்றபடி லிப்ஸ்டிக்கு மற்ற மேக்கப் பொருட்கள் அதிகமாக விற்கிறது, பல பெண்களோடு தொடர்பு படுத்தி அவர்களை வந்து வைத்து வியாபாரம் செய்வது, அதெல்லாம் இருக்குது. பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. பெண்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய பல பெண்களும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி பெண்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் இருக்கும். அந்த மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்க கட்டாயமாக பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சிடும். பெரும்பாலும் இந்த மாதிரி பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் வந்து குழந்தை பிறப்பை வந்து டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, தள்ளி வைப்பாங்க. முதல் கர்ப்பத்தை வந்து விரும்ப மாட்டாங்க, தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு கணவன்கிட்ட சண்டை போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு மாதிரியாக கருக்கலைப்புக்கு தயாராக இருப்பார்கள் இந்த மாதிரி பெண்கள். ரொம்ப கூர்ந்து கவனித்தா அதெல்லாம் தெரியும். மேலோட்டமாக பார்த்தோம்னா ரொம்ப ஜாலியாக பழகிற மாதிரி, சந்தோஷமாக பழகிற மாதிரியும் தெரியும். ஆனால் அவருடைய ஆதிக்க உணர்வை ரொம்ப கூர்ந்து கவனித்தோம்னா தான் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி பெண்கள் வந்து கணவனை வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க, பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீட்டு சமையலில் விட வெளி போய் ஹோட்டல் சமையல், மற்றபடி அடிக்கடி பார்ட்டி, மற்ற ஷோ இந்த மாதிரி வெளியே போயிட்டு வருவாங்க. ஒன்றும் மிகப்பெரிய டாம்பிகமோ அங்கே போய் ஆணி பிடுங்குற வேலையை ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு டாம்பிகத்தின் அடிப்படையில் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதனால் வந்து வீட்டு சமையல் அவங்கள்ட்ட இருக்காது.
ஹோட்டல் சமையல் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்படிப்பட்ட பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் வந்து உடல் உறவை வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் உடல் உறவு ஆசை அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் உறவை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் உடல் உறவு ஆசை அதிகமாக இருக்கும். அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஆதிக்கம் அவங்களுக்குள்ள அந்த இருக்கிறனால அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனோநிலை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒன்று, உடல் உறவு அப்படிங்கும்போது அதில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. இப்படி செய்யாத, அப்படி செய்யாத. ஆமாம், இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வந்து ஆண்கள் மாட்டினான்னா தொலைஞ்சான், சரியான ஒரு இன்பம் கிடைக்காது. அந்த மாதிரி பல பெண்கள்கிட்ட ஆண்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. நிறைய குடும்ப கௌரவம், மானம், புகழ், அந்தஸ்துன்னு பார்த்துக்கிட்டு பல ஆண்கள் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். பல பேட்டிகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி இவங்க வந்து மாத விளக்கில் ரொம்ப கராராக இருப்பாங்க. 3 நாள்னா 3 நாள் தான், 4 நாள்னா 4 நாள் தான். இந்த மாதிரி அந்த இயற்கை உபாதையை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவங்க கட்டுப்பாடு விதித்து அதுலேயும் ஒரு கராராக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஆண்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக கணவனை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அது வெளிப்படுத்த அவங்களுக்கு தெரியாது. அதான் பெண்ணாதிக்கம். கணவனை அதிகம் நேசிப்பாங்க, அதே மாதிரி ஆண்களை அதிகமாக நேசிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆமாம், அவங்க பேச்சிலே வந்து பெண்ணாதிக்கம் அதிகம் வெளிப்படக்கூடிய சமயத்தில் ஆண்கள் மேலே வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து காதல், காமத்தை வெளிப்படுத்த தெரியாதவர்களாக இருப்பாங்க. காதலிப்பது எப்படி தெரியாது, ஒரு காமத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது அதெல்லாம் தெரியாது. ஆதிக்கம் பெண்ணாதிக்கம், மற்றபடி அதன் அடிப்படையில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்கள்ட்ட வந்து மருமகள்லாம் வாழ முடியாது. மருமகன் வந்தா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மதிப்பெலாம் தரமாட்டாங்க. அதே மாதிரி வந்து மேக்கப்பு ரொம்ப அதிகமாக போட மாட்டாங்க. ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் விரும்புவாங்க. அது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். பல பெண்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் நிறையா போடுவாங்க. ஃபுல்லாக மேக்கப் போட்டு அதெல்லாம் போட்டு பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மேக்கப்பை வந்து அதிகமாக போட மாட்டாங்க. கைகால் மூஞ்சி கழுவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் தவறாமல் போடுவாங்க. அந்த மாதிரி பெண்களை பார்த்தாலே வந்து கட்டாயமாக இவர்கள் பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் கண்டுகொள்ள முடியும். இந்த மாதிரி நிறைய இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் இவைகள்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இவைகளெல்லாம் வந்து பெண்ணாதிக்கத்தின் வெளிப்பாடு, பெண்ணாதிக்கம் கொண்ட பெண்களின் வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம கண்டுகொள்ளக்கூடிய சமயத்தில் அதன் அடிப்படையில் வந்து நாம் பழக முடியும் இல்லையா? ஆமாம், அது ஒரு ஆணாக இருக்கட்டும், அது ஒரு பெண்ணாக இருக்கட்டும். ஆமாம், இது எல்லோருக்கும் ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்கும். பட் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் அந்த பெண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க உணர்வு தெரியும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அதை மூடி மறைச்சு ஒன்றும் தெரியாததை போல நடந்து கொள்வாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா நடந்துக்குவாங்க. சில பெண்கள், அதே பெண்கள் வந்து குடும்பத்தில் நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. வெளியே பாராட்டுக்குரியவங்களாக இருப்பாங்க. நேர் குடும்பத்துக்குள்ள டம்மி பீஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆதிக்கம், பெண்ணாதிக்கம் அதிகமாக இருக்கும். அதை வந்து மிக பெரிதாக உள்ளே இருக்கக்கூடிய சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது பெண்ணாதிக்கத்தின் வெளிப்பாடு என்னங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வரும் வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.